மூன்றே அமாவாசை இந்த பரிகாரத்தை செய்தால் குழந்தை பாக்கியம் பெறலாம் அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பரிகாரத்தை பார்த்து செஞ்சுருந்தேன் நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒரு தோழி வந்து பார்த்திங்கன்னா 2 அமாவாசையில் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த பரிகாரம் என்னன்றதையும் மற்றும் அந்த தோழிக்கான சின்ன ஒரு டவுட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு வீடியோவை வந்து போடுறேன். நம்மளுடைய வயல்நாடு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் குழந்தை பாக்கியம் சம்மந்தமான வீடியோஸ் வரும் மற்றும் எல்லா டாபிக்ஸும் வந்து அப்படியே வந்து நம்ம சேனலில் வரப்போது. கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போட முடியல, இனி ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ அந்த தோழி என்ன பண்ணியிருந்தாங்க மற்றும் அந்த பரிகாரம் என்னன்றதையும் வந்து சொல்லிட்டேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் வந்து ஒரு 3 அமாவாசைக்கு உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புற்று அம்மன், எங்களோட வீட்டுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா புற்று அம்மன் ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமானவங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி புற்று அம்மன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அம்மனுக்கு அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு எதிர்த்தாப்பில் வச்சுருக்கக்கூடிய, அதாவது அம்மனோட ஆலயத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த சூலாயுதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தில் அந்த 3 வேல் இருக்கும் இல்லைங்களா, 3 அந்த அம்பு இருக்கும். அதில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சூலாயுதத்தில் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிக்கோ இல்லை அந்த அமாவாசை தினத்தில் எப்போ உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியுமோ நீங்கள் போயிட்டு அந்த வேலில் வந்து உங்களுடைய வீட்டிலேருந்து எலுமிச்சப்பழம் ஒன்று வந்து வாங்கி எடுத்துகிட்டு போங்க. அந்த எலுமிச்சப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த சூலாயுதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழத்தை நீங்கள் வந்து நடுவில் வந்து குத்தி வச்சுட்டு வாங்க. அப்படி நீங்கள் குத்தி வைக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி வேணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ, எந்த ஒரு தடையாக வேணால் இருக்கட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, இல்லை மருத்துவ சம்மந்தமான விஷயம் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த உடம்புல பிரச்சனையுமே இல்லை, ஆனாலுமே எனக்கு தள்ளி போகுது, என்ன காரணம்னே தெரியல அப்படின்றவங்க, இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, எங்களோட குடும்பத்துக்கு ஏதோ சாபம் இருக்குது, இல்லை ஏதோ செய்வேனை நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எங்கள் பெற்றவங்க பண்ணுறாங்க, இல்லை அவங்க கூட இருக்கவங்க கூட பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு எந்த ஒரு தடையாக வேணால் இருக்கட்டுங்களேன், உங்களுடைய குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் எந்த தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகள் என்னோடய குழந்தை பேருக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கள் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை அந்த சூலாயுதத்தில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குத்தி வச்சுட்டு மனசார வந்து வேண்டிட்டு வாங்க. அம்மனை சுற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து வேண்டிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் தொடர்ந்து 3 அமாவாசை தினத்தில் மதியம் 12 மணிக்கோ இல்லை அன்றைய தினத்தில் எப்போ உங்களுக்கு வசதி போடுதோ நீங்கள் போயிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு வாங்களேன். நான் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோ அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் தேடி கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி இதே நீங்கள் நான் சொன்ன இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒரு தோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பரிகாரம் வந்து பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு அமாவாசை பண்ணியிருக்காங்க, 2வது அமாவாசைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோழி வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. அந்த தோழி எனக்கு கொஞ்சம் நல்லாவும் தெரியும். என்னென்னா நிறைய விஷயங்கள் அந்த தோழிக்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். அவங்க சில பர்சனல் விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து லவ் மேரேஜ் தான், அதுவும் இல்லாமல் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய கஷ்டங்கள் வந்து பட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்க 2வது அமாவாசையில் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதாவது 2வது வாரம் ஃபஸ்ட்டு அமாவாசை போய் அந்த மாதிரி கோவிலில் பண்ணியிருக்காங்க, 2வது அமாவாசையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு அந்த அந்த இடைப்பட்ட நாள்லேயே வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. பட் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அது எனக்கு கேட்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்கா, பட் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா எதிர்பாராத விதமாக அந்த தோழிக்கு வந்து அபார்ஷன் ஆகிருக்கு. அதை பற்றி எனக்கு வந்து நான் நேற்று தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சுக்கா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அந்த தோழிக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஆகியிருக்குன்னா, ஸோ அவங்க அம்மா வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கதா அந்த தோழி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய ஏதாவது அதனுடைய தாக்குதலாக வந்து கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். அவங்க சில விஷயங்கள் செய்வேனா அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய இதுவாக வந்து கண்டிப்பாக இருக்கலாம். பட் ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சி மறுபடியும் தவறி போயிருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அதையும் தாண்டினா ஏதோ ஒரு தடை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து முழுமையாக போயிருக்கு. உங்களுடைய குழந்தை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மொத்த தடையும் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக விலகிருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த குழந்தை எழுந்தது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை விட ஒரு அருமையான ஒரு அழகான குழந்தைய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் கடவுள் வந்து இப்படி இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு
தடையாக ஒரு சின்ன ஒரு இதுவாக வந்து எடுத்துருக்கதா வந்து நினச்சிக்கோங்க. மற்றபடி நீங்கள் அந்த தோழி கேட்டிருந்தாங்க, "அக்கா நான் வந்து 2 வாரம் ஆல்ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் கன்சீவ் ஆனேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் 1 வீக் இருக்குக்கா. நான் வந்து மறுபடியும் அந்த ஒரே ஒரு முறை மட்டும் அமாவாசை செஞ்சால் போதுமான்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது. ஸோ இந்த தடை முழுவதுமாக நீங்கள் இந்த இதாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதாவது முதல் வாரன்ற கணக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 அமாவாசை அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து தோழிகளும் குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய தோழிகள் முழு மனசாக முதல்ல நீங்கள் நம்புங்க. நம்பி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இந்த பரிகாரமே அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உண்மையானது கூட. நான் பர்சனலாக என்னோடய லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் கெட்டதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இதை நான் செய்கிறது. இந்த பரிகாரத்தை உங்களுடைய குழந்தை பேருக்காகவும் இல்லை வந்து தடைகள் வந்து எந்த ஒரு விஷயத்தில் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, இல்லை பண பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எதுக்கு வேணாலுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 அமாவாசையில் வந்து செய்யுங்க. அதுலேயும் குழந்தை பேருக்கு கண்டிப்பாக ரொம்பவே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லானது. ஏன்னா இதை நம்ம அமாவாசை அன்னைக்கு செய்யும் பொழுது பொதுவாக அமாவாசையே வந்து என்ன சொல்லுவாங்க, திருஷ்டிலாம் நீங்கிறதுக்கான ஒரு அருமையான நாள். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, கெடுதல், கெட்ட விஷயங்கள், பில்லி ஏவல் சொன்னியோ அந்த மாதிரி கெட்டது, கெட்ட நேரம் எல்லாமே விலகிறதுக்கு அமாவாசை ரொம்ப ரொம்ப உகந்த நாள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம குழந்தை நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நேரமோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ வந்து காரணமாக இருந்துருக்கும். அந்த மாதிரி கெட்டது நீங்கிறதுக்காக அமாவாசை தினத்தில் உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில், அதுவும் குறிப்பாக புற்று அம்மன், நாகத்தம்மன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி கோவிலில் பண்ணுறது சிறப்பு. சப்போஸ் உங்களுக்கு உங்களோட வீட்டின் அருகில் அந்த மாதிரி புற்று அம்மன் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திலோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு சூலாயுதத்தில் நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்சுட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான்கிட்டையும் வந்து வேண்டிக்கங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 3 வாரம் செஞ்சுட்டு வாங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் உதவியாகவே வந்து இருக்கும். அந்த தோழிக்கும் நான் இப்போ சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய இதை விட ஒரு அழகான குழந்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன விஷயம் நடந்துக்குதான்னு நினச்சிக்கோங்க. ஸோ மறுபடியும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்கள் முழு மனசோட நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. முடிஞ்ச குறைஞ்சபட்சமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய கணவரையும் கூட்டிகிட்டு போங்க கோவிலுக்கு அந்த பரிகாரம் செய்யும்போது. அப்படி சப்போஸ் முடியாத பட்சத்தில் நீங்கள் சப்போஸ் இந்த பரிகாரம் செய்கிறவங்க கணவர் வர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் மட்டுமே வந்து போயிட்டு இந்த மாதிரி சூலாயுதத்தில் வச்சுட்டு வாங்க. சப்போஸ் கணவரை கூப்பிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் 2 எலுமிச்சம்பழம் வந்து வைங்க. நடுவில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் பெண்கள் வந்து எலுமிச்சம்பழத்தை வைங்க. மற்றபடி சைடில் இருக்கிறதுல ஏதாச்சும் ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கணவரை வந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எதற்கு கணவரும் வந்து அந்த மாதிரி செய்யலான்னு கேட்டிங்க, அது அந்த மாதிரி கணவரும் சேர்ந்து பண்ணுறது இன்னும் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா முதல் விஷயம், நீங்கள் பெண்கள் செய்யும்போது பெண்கள் உங்களோட ஜாதக ரீதியாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தடைகள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கு. இதுவே கணவர் சார்ந்து இருக்கும்போது கணவரும் இதை செய்யும்பொழுது அவரோட தனிப்பட்ட முறையிலும் வந்து அவரோட ஜாதக ரீதியாகவோ மற்றும் அவருக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்புப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து தடைகள் இருந்தால் அதுவுமே நீங்கிறதுக்கு கணவன் மனை 2 பேரும் இதை செஞ்சிங்கனாலும் இன்னும் கூட ரொம்ப 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 சிறப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நம்மளுடைய தோழியே அதுக்கு ஒரு ஆதாரம். 2 அமாவாசை செஞ்சுருக்காங்க, 3 கூட கம்ப்ளீட் பண்ணல, 2 அமாவாசையிலே அவங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்கள். முழு நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. சப்போஸ் இன்னொரு டவுட்டும் வந்து இருக்கும், அக்கா நான் வந்து 2 அமாவாசை வந்து செய்கிறேன், எனக்கு இல்லை ஃபஸ்ட் அமாவாசை செஞ்சேன், 2வது அமாவாசை டேட் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சுக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ அந்த அமாவாசையை நீங்கள் தவிர்த்துட்டு அடுத்த அமாவாசையை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் இல்லாட்டி உங்களோட வீட்டில் சார்ந்த அக்கா அம்மா போய் வச்சுட்டு வரலாமா, இல்லை என்னோடய கணவர் தான் போகிறாரேக்கா அவர் போயிட்டு பண்ணலாமேக்கா அப்படின்னீங்கன்னா, கணவர் போகும் பட்சத்தில் அந்த 2வது அமாவாசை வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. அப்படி அவரும் போக முடியலாட்டி நீங்கள் அந்த அமாவாசை 2வது வரக்கூடிய அமாவாசையை விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய அமாவாசையை வந்து பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்துகிட்டு ஸோ அப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களோட கையால் பண்ணுறது தான் ரொம்ப 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 சிறப்பு. மற்றவர்கள் இந்த ஒரு பரிகாரத்துக்கு மட்டும் குழந்தை பேருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிறது தான் சிறப்பு. உங்கள் சார்பாக வேறு ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா, கணவரை தவிர்த்து வேறு யாருனா செஞ்சாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது சரியாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே தோழிகளே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும். மற்றும் நம்மளோட சேனலுக்கு இந்த தகவல் யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் வந்து மறக்காதீங்க. நன்றி.